அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம மனித உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பா இதயத்த சொல்லுவோம். அந்த இதயத்துக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான உறுப்பு எது அப்டின்னா, நம்மளோட லிவர். ஸோ லிவர் வந்து என்ன மாரியான வேலைகள் செய்யும் அப்டின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற எனர்ஜிய பிரிச்சு குடுக்குற வேலை மட்டும் இல்லாம, அந்த ஃபுட்ட வந்து டைஜஷன் பண்றதுக்கு, பித்த நீர சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில இருக்கிற சிவப்பணுக்கள், அதாவது குறைமாத சிவப்பணுக்கள் இருந்துச்சு அப்டின்னா, அத வெளியேத்துறதுக்கு வந்து லிவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிவர் வந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்ருக்கு. ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் அன்டைமில் சாப்பிட்றது, மைதா ஃபுட்ஸு சாப்பிட்றது, நிறையா வந்து ஜங்க் ஃபுட்ஸு, ஆல்கஹாலு, அப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன ஆகுதுன்னா ஃபேட்டி லிவராக வருது. அதாவது ஃபேட்டி லிவர்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்க்குறதுக்கு லீனாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அடிவயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஃபேட்டி லிவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, லிவ் கேர் சிரப். இந்த லிவ் கேர் சிரப்பில் என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கலந்துருக்காங்கன்னா, மூக்கிரட்டை கீரையோட வேறு, சீந்தல் கொடியோட தண்டு, காசினி மூலிகையோட விதை, கீழா நெல்லி, சித்தரகம் அப்படிங்கிற மூலிகையோட வேறு, தாருஹாத்ரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, லிவரில் இருக்க டேமேஜஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து மரமஞ்சளோட தண்டு மற்றும் வேர்பகுதி, பெருநெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், மணத்தக்காளி கீரை, வாயுலிங்கம். வாயுலிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குறுமிளகு மாதிரியே இருக்கும். அடுத்து நிலவேம்பு, கோவை இலை, குட்டாச்சுங்கிற ஒரு மரத்தோட மரப்பட்டை, குறுமிளகு, இஞ்சி, கரிசலாங்கண்ணி, பிட்டப்பாறை, சார்புங்கை, திப்பிலி, இந்த மாதிரியான மூலிகைகளை கலந்து நமக்கு ஒரு சிரப் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சிரப் வந்து எப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெகுலராக நம்மளோட ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி 20 to 30 ml காலையும் நைட்டும் எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சிலர் வந்து லிவர் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம டெய்லி 30 ml 3 நேரமும் ரெஃபர் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து டைஜஷன் சரியாக இருக்காது, அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ml எடுத்துக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா, ப்ராப்பராக டைஜஷன் சப்போர்ட்டிவ் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதிக வந்து தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, லிவர் வந்து ரொம்ப டேமேஜஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம 20 ml டெய்லி 3 நேரமும் கொடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம லிவரில் வந்து டேமேஜஸ்லாம் ரெக்கவர் ஆகிட்டு வரும். அதே மாதிரி அல்ட்ரா வயலட்லேருந்து இருக்கிற டேமேஜஸ்லாம் ரெக்கவர் ஆகிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக லிவரோட ஃபங்க்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வரதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. தாராளமாக இது வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லிவர் சிரப் வந்து கொடுக்க போகிற பர்சனுக்கு வந்து சுகர் இருந்தது அப்படின்னா, நீங்கள் இதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு லிவர் டேப்லெட்டாக கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.